25 அரசு பள்ளிகளுக்கு கலையரங்கம் மற்றும் வகுப்பறைகள் கட்டித்தந்த சமூக சேவகர் டாக்டர் PT செல்வகுமார் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெறுகிறது. இடம்பெற ஸ்டுடியோ வடபழனி. பிரதமருடைய விமானம் இன்னும் சில நிமிடங்களில் தரையிறங்க இருக்கிறது. திருவனந்தபுரத்திலிருந்து கிளம்பிய விமானம் காஞ்சிபுரத்தை அடைந்திருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் அவருடைய விமானம் சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்கும் அப்படின்னு தெரிகிறது. சென்னையை பொறுத்தவரையில் திடீரென மேகமூட்டம் ஏற்பட்டு திடீரென மழையும் பெய்திருக்கிறது. இதனால் ஹெலிகாப்டர் செல்வதில் சிரமம் இருந்தது அப்படின்னா, ஏன்னா இங்கேருந்து அவர் ஹெலிகாப்டரில் செல்ல வேண்டிய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் ஏதாவது சிரமம் இருந்தது அப்படின்னா பிரதமர் சாலை மார்க்கமாக செல்வதற்கான மாற்று ஏற்பாடும் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னையில் வானம் மேகமூட்டத்தோடு இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. சில மணி நேரங்களுக்கு முன்பு லேசாக மழையும் பெய்தது குறிப்பிடத்தக்கது. இந்த கீழ்த்திசை காற்று வந்திருப்பதன் மூலமாக வடகிழக்கு பருவமழை முடிந்திருந்தாலும் இந்த திடீர் வானிலை மாற்றத்தால் கருமேகங்கள் சூழ்ந்திருக்கிறது. இது போன்ற சூழலில் ஹெலிகாப்டர்களை இயக்குவது பல முறை அதில் கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு தான் அவங்க இயக்குவாங்க. அதனால் சாலை மார்க்கமாக அழைத்து செல்வதற்கான அந்த வாய்ப்புகளும் பரிசீலிக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பிரதமருடைய விமானம் விமான நிலையத்தை அடைந்திருக்கிறது அப்படின்றது ரேடார் சொல்லக்கூடிய காட்சியாக இருக்கிறது. செய்தியாளர் சாலமன் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். சாலமன், பிரதமர் சாலை மார்க்கமாக செல்வதற்கான ஏற்பாடுகளும் இருக்கிறதா? விவரங்கள். மதுராந்தகத்துல நடைபெறக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் பிரச்சார கூட்டத்துல கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி சென்னையில விமான நிலையத்திற்காக வந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக திருவனந்தபுரத்துல இருந்து அவர் 1:40 மணி அளவுல, அதாவது தாமதமாக கிளம்பி இருப்பதால இங்க சென்னை விமான நிலையத்திற்கு அவரது விமானம் வருகை சற்று தாமதமாக ஏற்பட்டிருக்கிறது. அவர் 2:41 மணி அளவுல சரியாக சென்னை விமான நிலையத்திற்கு அவர் தனி விமானம் மூலமாக வந்தடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் சென்னையில குறிப்பாக மீனம்பாக்கம் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளில் லேசான தூறல் மழையின் காரணமாக இங்கு வானிலை சற்று கருமேகங்கள் சூழ்ந்து இருப்பதால இங்கு ஒரு நிலையானது ஏற்பட்டதால சற்று ஏற்கனவே இங்கிருந்து, அதாவது சென்னை விமான நிலையம் வந்தடைந்த பிரதமர் இங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாகத்தான் மதுராந்தகத்திற்கு செல்ல இருக்கிறார். இதனால இங்க கருமேகங்கள் சூழ்ந்து இருப்பதால சாலை மார்க்கமாக செல்வதற்கான முயற்சியில ஈடுபட்டு இருப்பதாக ஒரு திட்டமும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதனால போலீசாரும் இங்க பகுதியில குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ரேடார் மூலமாகவும் இந்த விமான நிலைய அதிகாரிகள் இந்த வானிலை குறித்தும் தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ஏதேனும் இதுல செல்ல முடியாத நிலை ஏற்பட்டால் அடுத்த கட்டமாக சாலை மார்க்கமாக பிரதமர் செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யவும் இங்கு சரியாக திட்டமிட்டிருக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காவலர்களும் ஒரு 100 மீட்டர் தொலைவுல நிற்கப்பட்டு அவர்கள் சாலை மார்க்கமாக சென்றால் அதனை பாதுகாப்பு பணியில ஈடுபடுவதற்காகவும் ஒரு திட்டமானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால இங்க சென்னை விமான நிலையம் முழுவதிலுமே ஒரு பலத்த போலீஸ் பாதுகாப்பும் குவிக்கப்பட்டிருக்கு. 500க்கும் மேற்பட்ட போலீசார் தொடர்ந்து தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அங்கு அதாவது சென்னை அவர் கேரளால இருந்து திருவனந்தபுரத்துல இருந்து தாமதமாக கிளம்பியதால இங்கு வரதும் சற்று தாமதமாக இருக்கிறது. அது மட்டுமின்றி கருமேகங்களும் சூழ்ந்திருப்பதால ஒரு சாலை மார்க்கமாக செல்ல திட்டமும் இருக்கிறதாக உள்ளே இருந்து ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாலமன். எப்பவுமே பிரதமருடைய வருகை அப்படின்றப்போ பிரதமராக இருந்தாலும் சரி, அது போன்ற செக்யூரிட்டி லெவல் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, பிளான் ஏ பிளான் பி அப்படின்றதெல்லாம் ஆப்ஷனாக இருக்கும். ஒரே பயண ஏற்பாடாக இருக்காது. இப்போ இன்கேஸ் ஃப்ளைட்டு கோளாறு ஏற்படுதுன்னா அதற்கான மாற்று ஃப்ளைட்டும் ஹெலிகாப்டரும் கூட வைக்கப்பட்டிருக்கும். ஒரு ஹெலிகாப்டர் மட்டும் இருக்காது, 2 ஹெலிகாப்டர் இருக்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இப்போது சாலை மார்க்கமாக போகணும் அப்படின்னா கூட சாலை மார்க்கமாக செல்வதற்கென பல வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு பிரதமருடைய அந்த பிரத்யேக வாகனமும் இங்கேயும் இருக்கும். இப்போ திருவனந்தபுரத்தில் அங்கே ஒரு செட் ஆஃப் வாகனங்கள் இருக்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பிரதமருடைய விமானம் சரியாக வாலாஜாபாத்தை கடந்து ஒரகடத்தை தாண்டி வந்து கொண்டிருக்கிறது. சில நிமிடங்களில் விமானம் தரையிறங்குவதை நம்ம பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு 25 அரசு பள்ளிகளுக்கு கலையரங்கம் மற்றும் வகுப்பறைகள் கட்டித்தந்த சமூக சேவகர் டாக்டர் PT செல்வகுமார் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெறுகிறது. இடம்பெற ஸ்டுடியோ வடபழனி.